கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய படமா வெற்றியாள செய்யுங்க. நிறைய பெரிய படங்களை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து டேட்டு போட்டு காத்திருந்து உள்ள உட்காந்து பார்க்குறப்ப ஏமாற்றங்கள் நம்ம மனசுல வந்துருக்கும். சின்ன சின்ன படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனா நம்ம பார்க்காம கவனிக்காம விட்டுருப்போம். யாரோ ஒருத்தர் சொல்றப்பதான் அது நல்ல படம், ஐயோ நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அந்த மாதிரி விட்டுறாதீங்க. இது ரொம்ப நல்ல படம். வர்றப்ப எல்லாத்தையுமே அரவணைச்சு பாருங்க, வெற்றி பெற செய்யுங்க. இது நான் பார்த்த வழிகள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் பார்த்த வழி. ஒவ்வொருத்தருமே இதை வந்து பயணிச்சு தான் இந்த இந்த இடத்துக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க. அருளால தான் இந்த படம் வந்து இவ்வளவு இதா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த தளம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப புதுச்சேரி புதுமையில தான் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இந்த படம் இவ்வளவு தூரம் உருவாக்கி கொடுத்தது யாருன்னா நம்ம யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் சார் தான். அவர் வந்து அவர் ஒரு தனி மனிதனா வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இன்னைக்கு திரையில இவ்வளவு பேருக்கு முன்னால் நான் கொண்டு வந்திருக்க முடியாது. என்னுடைய தயாரிப்பாளர் கிருஷ்ணராஜ் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறமா வந்து சித்தரா அப்படி நான் பார்க்குற யாரு அப்படின்னா ஐயா ரங்கசாமி ஐயா தான். அவர்கிட்ட தான் முதல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை கொண்டு வந்து நான் அவர்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் பட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டு அது அங்கதான் நடந்தது. எனக்கு தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாண்டி செல்வம் நம்ம புதுவைக்காரர் வில்லனா இதுல வந்து எவ்வளவோ படங்களை நான் பார்க்கறப்ப சின்னதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா டச்சா இருக்கும். அவர்கிட்ட நிறைய ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம எப்படியாவது ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது மனசுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா நிறைய சினிமாக்காரர்கள் வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சொன்னா அதே மாதிரி நம்ம ஆயிருவோங்கிறதுக்காக எதையுமே சொல்லாம நம்ம பண்றப்ப செயல்ல தான் அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு